எனக்கு பர்சனலாவே ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அவரு ஃப்ராங்க் டரபண்ட் வந்து பிடிச்ச டைரக்டர். அவரோட கிரீன் மைலா இருக்கட்டும், இதா இருக்கட்டும். எனக்கு அவரு படத்துலயுமே சரியான சீக்வென்ஸ் இருக்கும். அந்த ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் பார்த்துட்டு அந்த ஆமா. இது அது கேட்கணும். மழைன்ன உடனே கேட்கணும்னு நெனச்சேன். ஆனா அந்த படம் அவங்க முதல் வாட்டி பார்க்கும்போதே நான் நெனச்சேன். கண்டிப்பா இவரு அடுத்து இந்த பிளான் தான் போடப் போறாரு. சாரு பின்னிருப்பாரு குரு சாரும். எனக்கு அதான் நம்ம ஒருத்தவங்க கூட பார்த்துட்டு இருக்கும்போது சொன்னேன். அவரு வெளில வந்துருவார்ல. வந்ததுக்கப்புறம், இப்போ மட்டும் அவர் ஷாஷாங்க் மாரி அப்படி கை கூப்பி அந்த மழைய பார்க்கலன்னா செம்ம கடுப்பாயிருவேன் அப்டின்னேன். கரெக்ட்டா அதுக்கு ஏத்த மாதிரி அவரும் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே கையெல்லாம் அப்படி எனக்கு ஷாஷாங்க் இன்ஸ்பிரேஷன் பத்தி சொல்லுங்க. அந்த படத்த அவ்வளோ ரெஃபரன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு பர்சனலாவே ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அவரு ஃப்ராங்க் டரபண்ட் வந்து பிடிச்ச டைரக்டர். அவரோட கிரீன் மைலா இருக்கட்டும், இதா இருக்கட்டும். ஈவன் ரைட்டிங்க்காக ஸ்டீஃபன் கிங்கோட ரைட்டிங் ரிலேட்டடாவும் நான் படிப்பேன். ம். ஆனா இந்த ஸ்ட்ரக்சரு, பீட்ஸ் அதெல்லாம் வந்து பெருசா கேர் பண்ணிக்கிற பெர்சன் கிடையாது. ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் என்ன எனக்கு பயங்கரமா அட்மையர் பண்ணுச்சு அப்டின்னா, அதுல 2 எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ் இருக்கும். ஹோப்போட இருக்கிறதே வந்து அது வந்து ஒரு பெயினு, அது வந்து ஒரு சின்னுன்னு நம்புற மாரி வந்து ரெட் கேரக்டர் மார்கன் ஃப்ரீமன் பண்ணது இருக்கும். ம். இவன் என்ன ஆனாலும் ஹோப்ப கிவ் அப் பண்ணாம நான் இருப்பேன், ஃபைட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட ஆன்டி கேரக்டர் இருப்பான். ஆனா வந்து இதுல ஆன்டி கேரக்டர் வந்து ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன்ல அவனோட எக்ஸ்டர்னல் பிரிசனுக்கு ஃபைட் பண்ணுவான். பாட்டில் ராதால வந்து அவனோட இன்டர்னல் பிரிசன் தான்.